கங்குவா இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இது வந்து சூர்யா நடித்த படம். சூர்யாவுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை வந்து எடுத்தாங்க. சுமார் ஒரு 300-350 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் இது. ஆனால் இது பேன் இண்டியா படம் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. டைரக்டர் சிறுத்தை சிவா அவர் சொன்னார், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவரும் சொன்னார். ஒரு பேட்டியில் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி படி மேலே எதிர்பார்த்துட்ருக்கோம் நாங்கள், நீங்கள் 1000 கோடியும் கம்மியாக சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. 1000 கோடியா 2000 கோடியா அப்படின்னு விவாதம் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த படம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் ட்ரெய்லரை பார்க்கும்போது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கங்குவா கங்குவா கங்குவான்னு எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சூர்யா வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 படமாக பார்த்திங்கன்னா ஓடிடியில் தான் விட்டுட்டு இருந்தார். இப்போ ஓடிடி பேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம், 10,000 தேட்ரு வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதனால் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாமே முடிவு பண்ணது தான். ஆனால் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை. இந்த படம் வந்து நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி 14ஆம் தேதி வரைக்கும் ஓடிட்டுருக்குது. அந்த படத்தை நிறையா பாராட்டினாங்க. அந்த படம் வந்து முகுந்த் வரதராஜன் அவர்கள் வந்து மேஜராக இருக்கும்போது எடுத்த உண்மை சம்பவத்தை ராஜ்குமார் பெரியசாமின்னு எடுத்தார். அந்த படம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 20-25 நாளாகவே ஓடிட்டுருக்குது. நல்ல வரவேற்பு, நல்லா ஓடிட்டுருக்குது. ஆனால் வந்து கங்குவா அப்படிங்கிற படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுத்தது ஒரு 20 நிமிஷம் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை துணை ஆர்டிஸ்ட்னு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் காட்சியிலேருந்தே பார்த்திங்கன்னா படத்தை விட்டு வெளியில் போனால் போதும் தேட்டரை விட்டு அப்படின்னு நினச்சி நிறையா பேர் யாரை பார்த்தாலும் படம் பார்த்து தலைவலி சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, ஏன்னா மியூசிக் அதிகமாக இருக்குது, போஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன படம் பண்ணியிருக்காங்க, என்ன படம் செஞ்சுருக்காங்க, சிறுத்தை சிவாவை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா ரசிகர்கள் பூராமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கு ஏண்டாப்பா வந்தோம், டிக்கெட் நினச்சிருக்காங்க. இல்லை டிக்கெட்டு விலை இருந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட்டு முதல் காட்சியிலே பார்த்திங்கன்னா டிக்கெட்டு விலை 180 ரூபா 200 இந்த மாதிரி 300 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இண்டியா லெவலில் இந்தியா ஃபுல்லாக தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லா மொழிலையும் எடுத்த படம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலேயே அதிகம் ட்ரோல் பண்ண படம் இந்த கங்குவா தான். லாஸ்ட் மந்த் கூட பார்த்திங்கன்னா இந்தியன் 2 நிறையா பேர் வச்சு செஞ்சாங்க, நிறையா ட்ரோல் பண்ணாங்க. அதை விட இந்த ட்ரெண்டிங்கில் அதிகமாக ட்ரோல் பண்ணது இந்த கங்குவா படம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கங்குவா படத்தை பற்றி டைரக்டரு, தயாரிப்பாளர் சூர்யா அவர்கள் நிறையா பேர் நல்ல பெருந்தன்மையாக இன்னும் உலகத்திலேயே இந்த படம் தான் வந்து பெஸ்ட்டான படமாக இருக்கும், ஏன்னா தமிழில் முதல் 2000 கோடிக்கு அதிகமான வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க அப்படி பேசுறதுனாலே என்னமோ இந்த படம் வந்து இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு ரசிகர் மத்தியில் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கங்குவா கங்குவான்னு சொல்லியே அந்த வாய்ஸு வசனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் புரியவே இல்லை. யூடியூப்காரங்க பேட்டி எடுத்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவலி இந்த படத்தை பார்த்து இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ படம் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி படத்தை இவ்வளோ தலைவலி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து விமர்சன ரீதியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா நடித்து ஒரு 2 மணி நேரம் நடித்த படத்தில் கார்த்தி வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் வந்திருக்கிறாரு. அவரு வந்தது தான் மிகப்பெரிய விஷயமாக பேசுகிறாங்க, படத்தில் வந்து ஹைலைட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்தி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். சூர்யாவை நம்பியும் சிறுத்தை சிவாவும் நம்பியும் ரொம்ப நாங்கள் ஏமாந்துட்டோம். ஏன்னா சூர்யா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தேட்டரில் ரிலீஸ் பண்ண படம், நம்ம தேட்டரில் தான் போய் பார்க்கணும், புக்கிங் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த படம் ஜனங்களை ஏமாத்திருச்சு, ரசிகர்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ரசிகராக பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனம் சொன்னால் தான் அடுத்தடுத்த படத்தை வந்து இன்னும் இதை விட பெட்டராக எடுப்பாங்க. கதையை நல்லா சூஸ் பண்ணி ஆக்டருங்க நடிப்பாங்க. ரெண்டாவது, இவ்வளோ பட்ஜெட் போட்டு நாம் எடுக்கிறோம், ஜனங்களுக்கு ரசிகர்களுக்கு தேவையான இது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீன் பையும் எடுப்பாங்க டைரக்டருங்களாம். தயாரிப்பாளர் முதல் போடுறவங்களும் இந்த படம் நம்ம இவ்வளோ முதல் போடுறோம், விமர்சன ரீதியாக நல்லா இருக்குமா, வசூல் ஆகுமா, தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறையா திங்கிங் பண்ணி தான் ஒவ்வொரு படத்தையும் இனிமேல் எடுக்கணும். ஏன்னா 500 கோடி 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி வசூல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அந்தளவுக்கு படத்தில் டெக்னீஷியன் இருக்கணும், ஒர்க் பண்ணணும், டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், ஸ்டோரி இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வர படம் எதுவுமே வந்து எனக்கு ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு ரசனை உண்டு. என்ன சொல்கிறாங்க, இந்த படம் வந்து என்னுடைய கேரியரில் எனக்கு பிடிக்காத படம், என்னுடைய கேரியருக்கு பிடிச்ச படம், இந்த மாதிரி கதையை நான் எப்பயுமே எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. இனிமேல் வந்து வர படம் வந்து இதை விட அட்வான்ஸாக இருக்கணும், டெக்னிக்கல் அட்வான்ஸாக இருக்கணும், கிராஃபிக்ஸ் அட்வான்ஸாக இருக்கணும், மியூசிக் அட்வான்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ரசிகரும் நினைக்கிறாங்க. ஏன்னா நாம் போடுற படம் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ டிக்கெட்டு கொடுத்து நாம் தேட்டரில் டிக்கெட்டு வாங்கி தேட்டரில் போய் பார்த்தோம்னா அந்த படம் வந்து நமக்கு மனசில் வந்து ஒரு சீனாவது பதிகிற மாதிரி இருக்கணும். இந்த படம் பார்த்தாலும் சரி, ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அட அந்த படத்தில் காப்பி தான் இது, அட இந்த படத்தில் காப்பி தான், அந்த படத்தில் வந்த சீன் இது, இந்த படத்தில் அந்த சீனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த ஒரு படத்தையும் சாயல் பண்ணி எடுக்காமல் இருக்கவே முடியாது. நாம் ஒவ்வொரு படம் வரும்போதும் ஏதோ ஒரு படத்தில் அந்த சீன் வந்தே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே கதைகள் எதுவுமே இல்லை. இருந்த கதையை பூராமே எல்லா டைரக்டரும் வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிலீஷ் படத்துலேருந்து தமிழ் படம், ஹிந்தி, மலையாளம், பேஜ்பூரி, ஒரிசா அத்தனை படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் பார்த்தது ஒரு சீன் வந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சீனுக்காக நம்ம வந்து படத்தையே வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா பல சீனு பலாயிரம் சீனு எடுக்கும்போது ஏதோ ஒரு சாயலில் ஏதோ ஒரு மொழியில் அது நாம் பார்க்குற படம் வந்து அந்த படம் வந்து சீனில் வந்துருக்கும். சினிமாவில் வந்தே தான் தீரும், வராமலாம் இருக்காது. ஒரு மியூசிக் வரும், ஒரு டைலாக் வரும், ஒரு ஸ்க்ரீன் பிளே வரும், இல்லை ஒரு சாங்ஸில் இருக்கிற ஒரு பிளேஸ் வரும், இல்லை ஒரு திரைக்கதையில் வந்து ஒரு இடம் வரும், எல்லாமே வரும். நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சினிமாவை தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.